அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம டிசம்பர் 7, 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், விவசாயிகளுக்கான பிணையில்லா கடன் உச்சவரம்பை ஆர்பிஐ உயர்த்தியிருக்கு. எவ்வளவோ உயர்த்தியிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா ரூபாய் 1.6 லட்சமாக இருந்த அந்த கடன் உச்சவரம்பை எவ்வளவோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஓகேங்களா? இப்போ ஏன் இதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கான விதை, உரம் உள்ளிட்ட உற்பத்தி செலவுகளில் என்னாச்சு அப்படின்னா, அந்த மூலப்பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான உற்பத்தி செலவுகள் அதிகரிச்சிருச்சு. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா பணவீக்கமும் அதிகமாயிருச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் விவசாயிகளுக்கு பணம் அதாவது பணம் தேவைப்படும். விதை வாங்குறக்கோ உரம் வாங்குறக்கோ இது மாதிரி பணம் அவங்களுக்கு தேவைப்படும். அதே கருத்தில் கொண்டு தான் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கடன் உச்சவரம்பை 1.6 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே 2010 1 லட்சமாக உயர்த்தினாங்க. 2019 கடைசியாக பார்த்திங்கன்னா 1.6 லட்சமாக உயர்த்தியிருந்தாங்க. இப்போ எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க? 2 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. இதில் டைரெக்டாக கொஷின்ஸில் கேட்பாங்களா, ப்ரிலிம்ஸ்லாம் கேட்பாங்களா அப்படின்ட்டு இப்போலாம் அப்படி அந்த மாதிரி கிடையாதுங்க. எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணாலும் கேட்கலாம். நம்ம இப்போ ரீசெண்டாக என்னென்னலாம் போயிட்டு இருக்குது, ஆர்பிஐ என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க, ரெப்போ ரேட் என்னவா முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கவர்மெண்ட்டோடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டு தான் வரணும், கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே வரணும். அதில் ஃபுல்லாக அவங்க டீப்பாக அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணாமல் ஓரளவுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஒரு ஸ்கீமாக அதில் ஒரு 5 பாயிண்ட் நமக்கு தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் தான். ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம். ஓகேங்களா? ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன ஆரோக்கிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் 2018 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது என்னதுங்க? பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் சொல்லுவாங்க இது. சரிங்களா? இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்த திட்டத்துடைய நீட்டிப்பு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2024 அக்டோபர் 29 இந்த திட்டத்தை யாருக்கு நீட்டிப்பு செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 70 வயது மேற்பட்ட முதியவர்களுக்காக இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி எப்படின்னா ரொம்ப எளிய மக்களுக்காக இது ஒதுக்கப்பட்ட ஒரு திட்டம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 70 வயசுக்கு மேலே அவங்க யாராக இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு என்னதுங்க, அவங்களுக்கு இந்த திட்டத்துடைய பயன்பாடை அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. 60 வயசு ஃபிக்ஸ் பண்ணலாம்ல, 60 வயசுக்கு மேலே தாண்டினவே முதியவர்கள் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் இஷ்யூ போயிட்டுருக்கு. அதையும் நீங்கள் பேப்பர் கட்டிங்கில் அதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதை என்ன பண்ண முடியும், மெயின்ஸில் நம்ம அப்ளை பண்ண முடியும். நம்முடைய ஒப்பீனியன் நம்ம எழுத முடியும். ஃபேக்டெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் ஃபேக்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்முடைய தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒப்பீனியன் எழுதுறதுக்கு நம்ம நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒரு டைம் நல்லா அதை டீப் அனாலிசிஸ் ஒரு டைம் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய ஒப்பீனியன் நம்மளால் சொல்ல முடியும். எப்போ நம்மளால் ஒப்பீனியன் சொல்ல முடியும், அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தானங்க நம்மளால் ஒப்பீனியன் சொல்ல முடியும். அதுக்காக தான் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறது. ஏன் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறவங்களுக்குலாம் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி ஃபுல்லாக அதில் தெரிஞ்சுக்க முடியும். டெய்லி அதை பற்றி வரும்பொழுது எல்லோரும் அவங்கவுங்களோட கருத்துக்களை சொல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் நமக்கு புரிய வரும், எது சரி எது தவறு, இப்படி இருந்தால் இவ்வளோ ட்ராபேக் இருக்குது, இது இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரியும் பட்சத்தில் மட்டும்தான் நம்மளால் அந்த மெயின்ஸில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான இந்திரா காந்தி விருது 2024 நம்ம இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு விருது. இந்திரா காந்தி விருது 2024 எதற்காக கொடுக்குறாங்கன்னா, அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கு. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தென் அமெரிக்கா நாடான சிலியின் முன்னாள் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் பச்லெட். ஓகேங்களா? மிச்சல் பச்லெட். சிலினா எந்த நாடுன்னெலாம் கூட கேட்கலாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் சின்ன மைன்யூட்டான இன்ஃபர்மேஷன் தானே. சிலிங்கிறது எந்த நாடு அப்படின்னு தென் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு நாடு தான் இந்த சிலின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன ஏன்னா அப்போ அதே மாதிரி என்னதுன்னா, ஏதாவது ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குன்னா அந்த நாட்டுடைய கேபிட்டல், ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் கூட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் உக்ரைனோட கேபிட்டல்லாம் கொஷின்ஸில் கேட்டாங்க. ஏன் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருந்த டைமில் எஸ்ஏ எக்ஸாம்லேயும் பிசி எக்ஸாம்லேயும் அந்த கேபிட்டல் கேட்டாங்க.
புரிஞ்சுதுங்களா? நீங்கள் அப்போ அந்த விஷயத்தை பற்றி எந்த கண்ட்ரி பற்றி படித்தாலும் சரி, அதனுடைய பிரைம் மினிஸ்டர் யார், பிரசிடென்ட் யார், அதனுடைய ஏன்னா அந்த கேபிட்டல் பற்றி அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிச்சல் பச்லெட் அப்படிங்கிறவங்க மனித உரிமைகள், நாட்டின் அமைதி மற்றும் சமத்துவம் ஆகியவற்றில் அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக இந்த விருது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பிஎம் கிஷான் திட்டம். இது வரைக்கும் நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கோம், இவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த பிஎம் கிஷான் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, பிப்ரவரி 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டம் யாருக்கானதுன்னா, விவசாயிகளுக்குன்னு சொல்ல முடியாது, நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டம். அந்த சென்டென்ஸை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். விவசாயிகள் நிலம் வச்சுருக்கணும், நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது. விவசாயிகளின் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு என்னதுங்க, இது டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான், நேரடி பண பரிவர்த்தனை மூலமாக ஆண்டுக்கு எவ்வளோங்க, ரூபாய் 6000 3 தவணைகள். எத்தனை தவணைகள்ங்க? 3 தவணைகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை கூட இப்போ வந்து 12,000 இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. பார்ப்போம். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே என்னதுன்னா டிஜிட்டல் உள்கட்டமைப்பு தான். ஓகேங்களா? இது வந்து நேரடியாக நம்ம போய் கொடுக்கறது, கவர்மெண்ட்டை நம்ம போய் வாங்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. டேரெக்டாகவே உங்களுக்கு என்னது மணி ட்ரான்ஸ்ஃபர் டேரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். அதனால் அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக வந்து போய் சேர்ந்துருது. அந்த மாதிரி அதனுடைய என்ன சொல்லலாம், அதனுடைய ப்ளஸ் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. 2019 பிஎம் கிசான் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பிரதமரின் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து 2018 கொண்டு வந்தது தான். அதை இப்போ நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க 2024. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ரெப்போ ரேட். இதனுடைய டாபிக் ரெப்போ ரேட்டுன்னு கொடுத்துருக்குங்க. ஆனால் இதில் வந்து என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம்னா, இப்போ ஆர்பிஐ பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டம் கூடி ரெப்போ ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொக்க இருப்பு விகிதம் அது அப்படின்னு சொல்லுவோம், அதை எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பணவீக்கம் நம்ம எவ்வளோ டார்கெட்டாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அந்த சதவீதத்தை எவ்வளோ டார்கெட்டாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டம் கூடி ஒரு ஆலோசனை நடத்துவாங்க. இப்போ கூடின கூட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம மெயினான தீமை என்னதுன்னா ரெப்போ ரேட்டு தான் இந்த இடத்துல வந்து மெயின். அதனால தான் டாபிக் ரெப்போ ரேட்டுன்னு வச்சுட்டேன். பாருங்கள், வங்கிகளுக்கான ரெப்போ ரேட்னா என்னதுங்க, அதாவது ரிசர்வ் பேங்க்கு கிட்ட இருந்து வங்கிகள் வந்து பணம் வாங்குறாங்கன்னா அந்த வங்கிகளுக்கு ரிசர்வ் பேங்க் வைக்கக்கூடிய அந்த வட்டி, அந்த கடன் கொடுக்கக்கூடிய கடனுக்கான வட்டி, ரிசர்வ் பேங்க் மற்ற வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கான வட்டி தான் ரெப்போ ரேட். புரிஞ்சுதுங்களா? அப்போ அது எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் தொடர்ந்து 11வது முறையாக 6.50% தொடர்கிறது. அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து கூட்டம் கூடுறாங்களா, அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த வட்டி விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதனால் என்னங்க இதாகும் பார்த்திங்கன்னா, இப்போது பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிசர்வ் பேங்க்கிட்ட வந்து கடனாக வாங்குறாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ரிசர்வ் பேங்க் அதிகமாக வட்டி விதித்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மக்கள்லாம் எங்கே போய் கடன் வாங்குகிறோம், எங்கே போய் வாங்க, மற்ற பேங்க்ஸ் கிட்ட தான் நம்ம போய் வாங்குகிறோம். அப்போ நம்ம வாங்கக்கூடிய கடனுக்கு மற்ற பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, வட்டி அதிகமாக விதிப்பாங்களா? அதுதான். ஓகேங்களா? அப்போ ரிசர்வ் பேங்க் விதிக்கக்கூடிய இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னது, நம்மையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அங்கே அதிகமாச்சு அப்படின்னா நமக்கும் வட்டி அதிகமாகும். நம்ம பேங்க்கில் போய் கடன் வாங்கினோன்னா வட்டி அதிகமாகும். அங்கே கம்மியாச்சு அப்படின்னா இங்கேயும் என்னவாகும், கம்மியாகும். அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அப்போது இது எவ்வளோவா, இப்போ எவ்வளோ இருக்குன்னா 6.50% தொடர்ந்து 11 டைம் கூட்டம் கூடி இதுவே தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணினாங்கன்னா ஒரு பெரிய என்ன சொல்லலாம், அது இன்க்ரீஸ் பண்ணுறக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பண்ணும் பட்சத்தில் அப்படிங்கிறது நம்ம வாங்கக்கூடிய கடனுக்கான வட்டி வந்து அதிகமாகும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ரிசர்வ் வங்கியில் வங்கிகள் என்ன பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையை ரொக்க இருப்பு தொகையாக அங்கே வைக்கணும். அதுதான் என்னதுன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, CRRன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வங்கிகள் என்ன பண்ணணும்னா ரிசர்வ் பேங்க்கில் வைக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதா, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்போ வச்சுருக்காங்கன்னா 4%. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் நீங்கள் 4% என்ன பண்ணுங்கள், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து ரிசர்வ் பேங்க்கில் வச்சுருங்க. அதாவது மற்ற பேங்க்ஸ் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? அப்போது இது வந்து குறைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து அதிகமாக இருந்திருக்கு, இப்போ 4%ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா,
கம்மி. அப்போ 4% தான் வந்து ரொக்க இருப்பு விகிதமாக ரிசர்வ் பேங்க்கில் வைக்கிறாங்கன்னா அப்போ பேங்க்குடைய கையில் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி தாங்க அர்த்தம். இதுவே வந்து ஒரு 10% வைக்கணும் அப்படின்னா மற்ற பேங்க்ஸ் கையில் வந்து என்ன ஆயிரும், அமௌண்ட்டு கம்மியாயிரும்ல. புரிஞ்சுதுங்களா? அதை தான் பாருங்கள். இதன் மூலம் வங்கிகள் கடன் வழங்குவதற்கு கூடுதல் நிதி கையிருப்பில் இருக்கும். இல்லைங்க, இருக்கிற அமௌண்ட்டை ஒரு 10% கொண்டு போய் ஆர்பிஐயில் வச்சுட்டாங்கன்னா நமக்கு மக்களுக்கு எப்படி வந்து மற்ற பேங்க்ஸ் கடன் கொடுப்பாங்க? அமௌண்ட் அவங்க கையில் இருக்காதுல்ல. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த பர்சன்டேஜ் வந்து 4% குறைவாக இருக்கும்பொழுது அங்கே நம்ம வந்து கம்மியாக ரொக்க இருப்பு விகிதத்தை மற்ற பேங்க்ஸில் வந்து ஆர்பிஐயில் கம்மியாக வச்சா போதும். அப்போ பேங்க்கு கையில் கூடுதலாக அமௌண்ட் கிடைக்கும். அப்போ கூடுதல் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு கடன் கொடுக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அதுதான். இது என்ன பண்ணுன்னா, இது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இப்போ பேங்க் ஒரு விஷயத்துக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஓகேங்களா, கார் லோன் கொடுக்குறாங்க, ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போய் அதை லோன் இருக்கிறனால நம்ம வீடு கட்டுவோம். இல்லை அப்படின்னு லோன் கொடுக்கல அப்படின்னா கட்ட மாட்டோம். புரிஞ்சுதுங்களா? அது கார் வாங்குவோம். புரிஞ்சுதுங்களா? லோன் கொடுக்குற மாதிரி இருந்து அந்த இடத்துல நம்மக்கிட்ட கேஷ் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? லோன் கார் வாங்குவோம். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி தானே. ஒரு தனி நபரில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட தேவைக்கு லோன் வாங்கி பொருள் வாங்கும் பொழுது அப்போ அந்த பொருளுக்கான தேவை, அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு அது ஒரு லாபம். அந்த லாபத்தினால நாட்டுடைய பொருளாதாரம் என்ன ஆகும்? வளர்ச்சி அடையும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஜூலை செப்டம்பர் பொருளாதார, இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். போன நிதியாண்டில் அந்த ஜூலை டு செப்டம்பர் காலங்களில் நம்மளுடைய அந்த வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு 6.7 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இப்போது ஜூலை டு செப்டம்பர் காலத்தில் பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்கு பாருங்கள். 5.4% இருக்குது. இதுக்கு காரணம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகேங்களா? நகர்ப்புற நுகர்வு மந்தநிலை வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அது ஒரு காரணம். அடுத்தது பணவீக்கம் அதிகரித்தது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போன இதில் நம்ம பார்த்தோம். அப்போ இதுதான் சொல்லுவாங்க, பணவீக்கமும் அதிகரித்து டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பும் என்னாச்சு அப்படின்னா சரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இவங்க வேறு என்ன பிளான் இது பண்ணிடுறேன், இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த கூட்டம் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக பேசப்பட்டுச்சு. அப்போ வேறு என்ன முடிவு எடுத்திருக்காங்க பாருங்கள். பணவீக்கத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 4% குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இலக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் அது என்ன பண்ண முடியல இந்த டைமில், அது எட்டப்பட முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம். சரிங்களா? பணவீக்கத்தை வந்து 4% குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முன்னாடி இருந்து அதை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம பொருளாதார வளர்ச்சியே 5.4% வந்துருச்சு. அதுக்கு மெயினான ரீசனுமே இந்த பணவீக்கத்தையும் சொல்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது பணவீக்கத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, 4% அளவுக்கு வந்து குறைக்க முடியல. அப்போ இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல. பாருங்கள், சிறிய வங்கிகள் யூபிஐ பண பரிமாற்ற முறையில் கடன் வழங்க ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சிறிய வங்கிகளில் என்ன பண்ணலாம், யூபிஐ பரிமாற்ற முறையில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதாவது பணத்தை வந்து என்ன பண்ணலாம், கடனை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு பணத்தை நமது நாட்டு வங்கி கணக்குகளில் நேரடியாக இருப்பு வைக்கும் தொகைக்கான வட்டி விகித வரம்பு என்னாச்சு அப்படின்னா அதிகரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நம்முடைய இந்தியர்கள் அந்த பணத்தை என்ன பண்ணணும், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நேரடியாக ஒரு தொகை இருப்பு வைக்கணும். பார்த்தீங்களா? அந்த தொகைக்கு இவ்வளோ வச்சா இவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வட்டி என்ன இருக்குன்னா அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கும் பொழுது அந்நிய நாட்டுடைய பணம் இங்கே அதிகமாகுமா? புரிஞ்சுதுங்களா? தொகைக்கான வட்டி விகித வரம்பும் என்னாச்சு அப்படின்னா அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த அவங்களுடைய பணத்துடைய அந்த தொகையும் என்னாகும், அந்நிய நாட்டுடைய பணமும் இங்கே என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து அவங்களுடைய டார்கெட்டே. புரிஞ்சுதுங்களா? என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ரெப்போ ரேட் வந்து 6.50. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொக்க இருப்பு விகிதம் வந்து 4%ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பணவீக்கத்தை 4% குறைக்கணும்னு நினச்சோம். ஆனால் என்னது, அதை பண்ண முடியலை. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டு பணத்தை நமது நாட்டு வங்கி கணக்குகளில் நேரடியாக இருப்பு வைக்கும் தொகைக்கான வட்டி விகித வரம்பு என்ன இருக்குன்னா அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், யுனெஸ்கோ விருது எதற்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். யுனெஸ்கோனா என்னதுங்க, தமிழ் ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல்,
பண்பாட்டு நிறுவனம் தான் யுனெஸ்கோன்னு சொல்கிறோம். இந்த யுனெஸ்கோ விருது யாருக்கு எந்த அமைப்புக்கு, எந்த கோவிலுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் வட்டம், துக்காட்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில், அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதன் தொன்மை மாறாமல் புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தி பாதுகாத்தமைக்கு, அதனுடைய பழமையை மாறாமையே. இப்போ கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க அப்படின்னா சிலதெல்லாம் இடித்து சேதப்படுத்தி அதெல்லாம் மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் அதனுடைய தொன்மையை மாறாமல் புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தி பாதுகாத்ததற்காக எந்த கோவிலுக்குங்க? துக்காட்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்துருக்காங்க. அந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் வட்டம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். டிசம்பர் 7 என்ன நாளாக கொண்டாடுறோம்னா படை வீரர் கொடி நாள். ஜென்ரலாக பார்த்தோம்னா கொடி நாள். ஓகேங்களா? எதற்காகன்னு பாருங்கள். குடும்பத்தினர் பிரிந்து பிறந்த நாட்டின் பெருமை காத்திடும் முப்படை வீரர்களின் தியாகத்தை நினைவில் நிறுத்தும் திருநாள் தான் இந்த கொடி நாள்னு சொல்லுவாங்க. டிசம்பர் 7 கொடி நாள். அடுத்தது பாருங்கள், ராக் போல்டு தொழில்நுட்பம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பங்க. இந்த தொழில்நுட்பம் ஆஸ்திரேலியாவுடைய தொழில்நுட்பம் தான் இந்த ராக் போல்டு தொழில்நுட்பம். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இது உத்தரகண்ட் மலைப்பகுதியில் வச்சு பண்ணி பார்த்துருக்காங்க. இது என்னென்னா, நிலச்சரிவு மண்டலங்களில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஆஸ்திரேலிய ராக்போல்ட் தொழில்நுட்பம் நிலச்சரிவை தடுப்பதில் 90% பங்களிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க. ராக்போல்ட் தொழில்நுட்பம் எதற்கு பயன்படுதுன்னா, நிலச்சரிவை தடுப்பதில் 90% அதனுடைய என்ன சொல்லலாம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த நாட்டை சேர்ந்த டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடையது. ஓகேங்களா? இப்போ நிலச்சரிவு பார்த்திங்கன்னா அங்கங்கே நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் வருது அப்படின்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்கள், டிசம்பர் 21 சர்வதேச தியான தினமாக அறிவிக்க முன்மொழிந்த இந்திய ஆதரவு தீர்மானத்துக்கு ஐநா பொதுச்சபையில் ஒப்புதல் தெரிவித்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 20 இப்போது ஒரு சர்வதேச யோகா தினம் நம்மளாம் கொண்டாடிட்டுருக்கோம் பார்த்தீங்களா? சர்வதேச யோகா தினம் என்ன தினமாக வேணாலும் இருக்கட்டும். உலக மாற்றுத்திறனாளிகள் தினம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. உலக பருப்பு தினம், இந்த மாதிரி தினங்களை ஒரு சர்வதேச அளவு தினமாக நம்ம கொண்டாடும் பொழுது ஃபஸ்ட்டு அதற்கு யார் ஒப்புதல் தெரிவிக்கணும் அப்படின்னா ஐநா ஒப்புதல் தெரிவிக்கணும். புரிஞ்சுதுங்களா? நாடுகள், நிறைய நாடுகள் ஏதோ ஒரு நாடு என்ன பண்ணணும்னா அதற்கான தீர்மானத்தை என்ன பண்ணுவாங்கன்னா முன்மொழிவாங்க. இந்த தினத்தை நம்ம இந்த நாளில் நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிவாங்க. அதற்கப்புறம் மற்ற நாடுகள்லாம் ஆதரவு தெரிவித்ததுக்கப்புறம் ஐநா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி நாம் இனிமேல் இந்த நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பாங்க. அதே மாதிரி தான் ஐநாவில் ஐரோப்பிய நாடான லிச்சன்ஸ்டீன் அப்படிங்கிற அந்த நாடு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. என்னென்னா, இந்த நாடை டிசம்பர் 21 சர்வதேச தியான தினமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இனி அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிஞ்சிருப்பாங்க. அந்த முன்மொழிவு தீர்மானத்துக்கு இந்தியா உட்பட பல நாடுகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. இந்தியா முன்மொழிந்த அதாவது இந்த லிச்சன்ஸ்டீனால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தீர்மானத்துக்கு இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்க ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. இந்த நாளை இனி நாம் டிசம்பர் 21 சர்வதேச தியான தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? டிசம்பர் 21 அது என்ன ஒரு முக்கியமான நாளான்னு பாருங்கள். குளிர்காலத்தில் சூரியன் தனது திசையை மாற்றும் நிகழ்வை குறிக்கும் நாளாகும். டிசம்பர் 21 என்னதுங்க? குளிர்காலத்தில் சூரியன் தனது திசையை மாற்றக்கூடிய ஒரு நாள், நிகழ்வை குறிக்கக்கூடிய ஒரு நாள். இது இந்திய பாரம்பரியத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்னா உத்தராயண ஆண்டின் தொடக்கம் நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? அந்த நாளில் தியானம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் டிசம்பர் 21 சர்வதேச தியான தினமாக இது பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், கோடை காலத்தில் குளிர்காலத்தில் சூரியன் தனது திசையை மாற்றக்கூடிய மாறும் நிகழ்வை குறிக்கும் நாள் தான் டிசம்பர் 21. அதை நம்ம என்னவா இனி கொண்டாட போகிறோம்? சர்வதேச தியான தினம். அதுவே ஜூன் 21 கோடை காலத்தில் சூரியன் திசை மாற்றும் நிகழ்வு நடைபெறும் நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21. அந்த நாளை நம்ம என்னவா கொண்டாடிட்டு இருக்கோம்? சர்வதேச யோகா தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். புரிஞ்சுதுங்களா? சர்வதேச தியான தினம் ஒரு 6 மாத கேப்பில் நமக்கு திரும்பி வருது. ஓகேங்களா? டிசம்பர் 21 சர்வதேச தியான தினம், ஜூன் 21 சர்வதேச யோகா தினம்.
புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், கலைஞர் கைவினை திட்டம். இது ஒன்றுமே இல்லைங்க, பிரதமர் வந்து விஸ்வகர்மா திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து 14 கைவினை கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுடைய தொழிலுக்காக வந்து அவங்க தொழிலை வந்து ஊக்குவிப்பதற்காக பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து இப்போ விஸ்வகர்மா திட்டம் சொல்லிட்டு பிரதமர் வந்து அறிவிச்சிருப்பாங்க. அது வந்து குலத்தொழில் பேஸில் இருக்குது. அதாவது அந்த தன்னுடைய குடும்பம் என்ன தொழிலை செஞ்சவங்களோ அந்த தொழிலை சொல்லித்தர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதுக்கு அது வந்து எகென்ஸ்டாக அந்த திட்டத்துக்கு அவங்க எகென்ஸ்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த திட்டத்திற்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணுவோம், தமிழ்நாடு சார்பாக வந்து எல்லோரும் பயனடையும் வகையில், அதாவது குலத்தொழில் அப்படின்ட்டு இல்லாமல் அவங்க குடும்பம் என்ன தொழில் செஞ்சாங்களோ அவங்க தான் அந்த தொழில் கற்றுக்கணுன்ட்டு இல்லாமல் யார் யாரெல்லாம் வந்து அந்த தொழிலை கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறாங்களோ, அந்த கைவினை தொழிலை கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு திட்டத்தை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது 14 கைவினை கலைஞர்கள், அதுவும் இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட சேம் தான், அவங்களுக்காக ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். ஓகேங்களா? பாருங்கள், குடும்ப தொழில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பாருங்கள், குடும்ப தொழில் அடிப்படையில் அல்லாமல் 25 கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும். நம்ம இந்த குடும்ப தொழிலில் இவங்க, அதாவது இந்த தொழில் இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த குடும்பம் செஞ்சுருக்காங்கன்னா இவங்க தான், அவங்க பொண்ணுங்க பசங்க தான் இந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யார் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ போய் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட போகுது. தொழிலை தொடங்கவும் செய்யும் தொழிலை நவீன வடிவில் விரிவாக்கவும் செய்யவும் அதுக்கு என்ன நல்லா கொடுக்கறது, கடன் உதவிகள் கொடுக்கறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிற்சிகள், திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படும். கடன் உதவி கொடுக்கறது, அதுவுமே மாதிரி அந்த பிரதமர் விஸ்வகர்மா திட்டம்லேயும் வந்து கடன் உதவி கொடுக்கப்படுறதும் இருக்குது, பயிற்சிகள் கொடுக்கப்படுறதும் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுவும். அதிகபட்சமாக ரூபாய் 50,000 வரை 25% மானியத்துடன் கூடிய ரூபாய் 3 லட்சம் கடன் உதவியும், அடுத்தது பாருங்கள் 5% வரை வட்டி மானியமும், தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான குறைந்தபட்ச வயது எவ்வளோவா இருக்கணும், 35 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கலைஞர் கைவினை திட்டம், பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், S-400 வான் பாதுகாப்பு ரக ஏவுகணைகள். இந்த ஏவுகணைகளை வந்து ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு தரதான் 2018 வந்து ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள் கூட போர் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அதற்காக நிறைய தளவாடங்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிராக நிறைய போர், அவங்க நிறைய வந்து போர் தாக்குதல்லாம் வந்து ஈடுபட்டுருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு தேவையான ஏவுகணைகளாகட்டும், போருக்கு தேவையான ஆயுதங்களாகட்டும், அதையெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு கொடுக்க வேண்டிய தரேன்னு சொன்ன சில ஏவுகணைகள் அதெல்லாம் வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் இந்த நியூஸ். பாருங்கள், இந்தியா வந்து 2018 ரஷ்யா கூட ஒரு ஒப்பந்தம், என்னது S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒரு ஒப்பந்தம். இந்த வகை ஏவுகணைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, எதிரிகளின் போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை நடுவானில் 380 கிலோமீட்டர் தொலைவில் இடைமறித்து அளிக்கும். அப்போ இந்த ஏவுகணைகள் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஏவுகணைகளை வந்து அதனுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் நம்ம இல்லாமல் நம்ம ஏன் ரஷ்யாட்ட போய் வாங்குகிறோம், ஃப்ரான்ஸ் கிட்ட போய் வாங்குகிறோம், அமெரிக்கா கிட்ட போய் வாங்குகிறோம்? அதுக்கு காரணம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லை, அதனால தான் நம்ம போய் வாங்குகிறோம். அதனால தான் அப்போ அது என்ன பண்ணுது, அந்த ஏவுகணைகளோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள். அடுத்தது வேறு என்னெல்லாம் தரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, SSN ரக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை 10 ஆண்டு காலம் குத்தகைக்கு எடுக்க இந்தியா 2019 ஒப்பந்தம் செய்தது. அதுவும் இன்னும் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க, காலம் தாமதிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகோய் போர் விமானங்கள் மற்றும் T-90 டேங்குகளின் உதிரி பாகங்கள், இதையும் வந்து கொடுக்கறதுக்கு அடுத்த வருஷம் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்தியா. ஓகேங்களா?
அவ்வளோதாங்க. இந்த 2 டேக்கான நியூஸ் வந்து ரொம்ப சிம்பிளான நியூஸ் தான், சரிங்களா? நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? டெய்லி வந்து நியூஸ் படிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் கட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மெயின்ஸுக்கு நம்மளுடைய ஒப்பீனியனை நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால் நியூஸை வந்து ரெகுலராக வந்து அதை வந்து ரொம்ப போட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எக்ஸாமுக்காக படிக்காமல் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சுற்றி என்னென்னலாம் நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இது எக்ஸாமுக்கும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளும் நிறைய அவரோட இருக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? நமக்கு ஒரு அவேர்னஸ் வேணும்ல, நமக்கு சமூக விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும். எப்போ நமக்கு அந்த சமூக விழிப்புணர்வு வரும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை கவனிக்கும் பொழுது மட்டும்தான். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்குனே வந்து டெலிகிராம் சேனல் வந்து தனியாக இருக்குது, ஓகேங்களா? அதில் யாராவது ஜாயின் ஆகாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை அப்டேட்ஸை ரெகுலராக பார்த்துருங்க. உங்களுக்கு இதற்கான பிடிஎஃப்பில் வந்து அந்தந்த டேலேயே வந்து போட்டுகிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த டெய்லியும் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கட்டிங், அதற்கு கீழேயே உங்களுக்கு அந்த நாளுக்கான நோட்ஸ் பிடிஎஃப்பும் வந்து கீழேயே இருக்கும். அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ரெகுலராக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? கண்டினியூவாக வந்து படிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மற்ற சப்ஜெக்ட் படிக்கும் பொழுது நான் முன்னாடியே சொன்னது தான், திரும்ப நான் அதான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் முன்னாடி பார்க்காதவங்க திருப்பி படிக்கணும்ல, அதுக்காக தான், சரிங்களா? இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு சப்ஜெக்ட் மேலே ஒரு கூடுதலான இன்ட்ரெஸ்ட் வரும், அதுக்காக தான், ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.